பிரம்மா பேசுகிறேன். தாய் இந்தியா நாடு உலக நாடு. ஏலே மானிட பேலே கல்யாணம் முடிச்சு நீ படுத்து ஓட்டி உன் வீட்டில் குளிச்சு மஞ்சள் குளிச்சு ஆணு பெண்ணும் எந்திக்கிறதுக்கு எவ்வளோ இடம் வேணும்? முட்டா பேலே பூரா டார்டாராக கட்டி வச்சுருக்கா. எதுக்குடா? விவசாயம் பண்ண பூரா அள்ளி கட்டி வச்சுருக்கா. இப்போ விவசாயம் பண்ண பிடிச்சிட்டாரு. அவருக்கு எந்த கணக்கு போடுறாரு தெரியாது. திடீர்னு அதான் கடவுள்ரா, அதான் நீதி அரசர் கடவுள். புரியுதா? மானிட பேலை இல்லை முட்டா பேலை ஆணுக்கு பெண்ணுக்கு உன எவ்வளோ உருளணும் வீட்டில்? உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் ரொம்ப எப்படி 100 முழத்தில் விரிச்சாடா கிடக்கு? முட்டா பேலை காமுட்டா பேலை விவசாயம் பண்ண அள்ளி கட்டியிருக்கேன். இப்போ அதை பிடிக்காரு. விவசாயம் பண்ண அள்ளுனா ஆதார கார்டு இது வேறு சட்டமே கிடையாது. விவசாயம் பண்ண கட்டினா நீதிமன்றத்தில் பதில் சொல்ல முடியாது. கோட்டாரே பதில் சொல்ல முடியாது. விவசாயம் பண்ண அவங்க ஆமாம் விவசாயம் நாங்களே விவசாயம் பண்ண தான் கட்டியிருக்கோம். இருக்கிற இடம் ஆடு அப்படின்னு அவங்க வார்த்தை நாக்கில் வரும். வழக்கறிஞர் ஐயையோ ஆமாம் போட்டுட்டாரா விவசாயம் பண்ண வீடை கட்டி போட்டு ஐயோ இது துவைச்சியில் எடுத்து போடுவார் அப்படியேம்மா வழக்கறிஞர். இப்போ பார், இப்போ கில்லு தொழிற்சாலை அடுத்து எல்லாம் அனைத்தும் விவசாய மண்ணை அள்ளி குளத்துலேருந்து அள்ளி கட்டியிருக்க. பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டாரு. உனக்கு மானிட பேருக்கு இல்லை ஜனநாயகமாடா? பூரா பூமியை விவசாயம் பண்ண பூரா ஜனநாயகம் பூரா அள்ளி போட்டிருக்கான். எனக்கு பதில் வரல அப்படின்னா அரசியல்வாதி இந்த ஒரே சட்டத்தை தூக்கி இந்த ஒரு சட்டம் தான் விவசாயம் பண்ணி அள்ளி விவசாயத்தை பூரா அழித்து பட்டா போட்டு பவரை போட்டு அள்ளி இதை பூரா கையெழுத்துக்களை போட்டு அள்ளி உள்ளே கொண்டு போய் சேர்த்துருக்க. அதனால் எனக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டாரு. கடவுளே அவரை கேட்காரு. பதில் சொல்லலை அப்படின்னா அரசியல்வாதி ஒருத்தர் இருக்க மாட்டான். கொடியை தூக்கி இன்னும் கொடியை தூக்கி ஆட்டு தான். இன்னும் கொடியை தூக்குடா அப்படின்ட்டுருக்காரு. கொடியை தூக்கு, கொடியை ஆட்டு, கொடியை நட்டு. இப்போ விவசாயம் மண்ணை பூரா அழிச்சு வச்சுருக்க, ரோடு போட்டிருக்க, மலையை உடச்சிருக்க, குளத்தில் பூரா மண் அள்ளி இருக்க, குளத்தை பூரா நாசம் பண்ணி வச்சுருக்க. எனக்கு இப்போ கணக்கு வரலன்னா துவைச்சி எடுத்து போடமாட்டார். முக்கால் சாத்தியம். எப்பா கவர்மெண்ட் வேலை ஆக்கிறோம், அனைத்தும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து கவர்மெண்ட் வேலை ஆக்கான். கையெழுத்து செல்லாது. அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் எதுவுமே செல்லாது. கோர்ட்டுக்கு கணக்கு கொடுத்துட்டாரு. நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கேட்டுக்கோப்பா வழக்கறிஞர் நீங்கள் ப்ரைவேட்டில் போய் படித்து இவன் கையெழுத்து போட்ட பூமியில் கையெழுத்து போட்டது செல்லாது. தாய் இந்தியா நாடு முழுவதும் செல்லாது. தமிழ்நாட்டில் செல்லாது. தமிழ்நாட்டில் செல்லாது. உள்ள அரசியல்வாதி ஆணும் பெண்ணு தூக்கிக்கிட்டே இருப்பார். அடி தூக்கி உள்ளே கொண்டு போய்கிட்டே இருப்பார். முக்கால்